டெல்லியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தற்போது தெரிவித்திருக்கிறார். 30/3 அன்று வேட்புமனு தாக்கல் செய்து கொள்ளலாம் என்றும் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 6/4/2006 என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஏப்ரல் 7ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் வேட்பு மனுவை திரும்ப பெறுவதற்கு ஏப்ரல் 9ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 23/4/2026 அன்று தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுவை ஆகிய மாநிலங்களின் பதவிக்காலம் மே மாதத்தில் முடிவடைய உள்ள நிலையில் தேர்தல் தேதியை இன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தற்போது டெல்லியில் செய்தியாளர்களின் சந்திப்பில் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் மொத்தம் 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தமிழகத்தில் 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். வாக்குப்பதிவு 23/4/2026 அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை ஒரு மாதம் கழித்து அதாவது 4/5/2026 அன்று வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறும் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்குண்டான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடத்தி கொண்டிருப்பதாகவும் கண்காணிப்பு கேமரா பொறுத்து தேர்தல் கண்காணிக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் முன்னெடுக்கப்பட்ட SIR ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் மூலம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அமைதியான முறையில் தேர்தல் நடத்த அனைத்து முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். இளம் தலைமுறை வாக்காளர்கள், அதாவது முதல் முறை வாக்காளர்களுக்கு பொறுப்புணர்வுடன் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் 25 லட்சம் தேர்தல் பணியாளர்கள் ஈடுபட இருப்பதாகவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ஆகியோர் வாக்களிக்க ஏதுவாக போதிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வாக்குச்சாவடிக்குள் வாக்காளர்கள் கைபேசி கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்றும் அவர் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். வாக்குச்சாவடிகளில் சுத்தமான குடிநீர், கழிப்பிடம், மாற்றுத்திறனாளிகள் சென்று வர பாதை, உதவி மையம் உள்ளிட்டவையில் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தனது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு 9/4/2026 அதாவது ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். ஞானேஷ்குமாரின் இந்த செய்தியாளர் சந்திப்பு குறித்தும் தமிழக தேர்தல் ஒரே கட்டமாக நடத்தப்பட இருக்கிறது குறித்தும் விரிவான தகவல். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய பதவிக்காலம் மே 10ஆம் தேதி நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக சட்டமன்ற தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்ற வகையில இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சற்று நேரத்திற்கு முன்பாக 5 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய தேர்தல் அட்டவணை என்பதை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய அட்டவணை என்பதும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது என்றும் தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவாகக்கூடிய வாக்குகள் என்பது மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பதையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் தமிழ்நாட்டில் எப்போது தொடங்கப்படுகிறது, வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி தினம் என்ன என்பது குறித்தான விவரங்களையும்
இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு மார்ச் 15ஆம் தேதி, மார்ச் 30ஆம் தேதி முதல் வேட்பு மனுக்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலையும் தாக்கல் செய்யலாம், வழங்கலாம் என்ற அந்த தேதி என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. 30/3/2026 அன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சி சார்ந்தவர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் என தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி தினம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி, 6/4/2026 என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை என்பது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் என்றும், வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி தினம் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. வேட்பு மனுக்கள் திரும்ப பெறுவதற்கான கடைசி தினம் 9ஆம் தேதி நிறைவடைந்ததற்கு பிறகாக தேர்தல் பரப்புரைகள் மிக தீவிரமாக நடைபெற்று 23/4/2026 அன்று வேட்பு வாக்குப்பதிவு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற இருக்கிறது. வாக்குப்பதிவு முடிவடைந்த கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு பிறகு 4/5/2026 மே மாதம் 4ஆம் தேதி அன்று வாக்குகள் என்பது எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பதையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் 5 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய தேர்தல் அட்டவணை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று முதலே இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருகிறது என்ற விவரங்களையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். இதே போல தமிழ்நாட்டினுடைய அண்டை யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான அந்த தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே 24ஆம் தேதி நடைபெறுகிறது, 23ஆம் தேதி நடைபெறுகிறது என்றால் புதுச்சேரியை பொறுத்தவரையிலுமே ஏப்ரல் 9ஆம் தேதியே அங்கு இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில புதுச்சேரியில இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை நாளை முதல் தாக்கல் செய்யலாம் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வதற்கான கடைசி தினம் என்பது மார்ச் 23ஆம் தேதி என்றும், வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை என்பது வரக்கூடிய 24ஆம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி தினம் 26/3/2026 அதாவது மார்ச் 26ஆம் தேதி என இந்திய தலைமை தேர்தல் ஆணையரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே சேர்த்து ஒரே கட்டமாக ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை என்பது தமிழ்நாட்டை போலவேதான் இங்கும் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப 3 ஸ்டேட்டுக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற போகிறது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. புதுச்சேரியில இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 9ஆம் தேதி 4வது மாதம் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக 9/4/2026 என்றும், அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 126 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 9/4/2026 என்று ஒரே கட்டமாக இந்த வாக்கு பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே புதுச்சேரி, கேரளா மற்றும் அசாம் உள்ளிட்ட 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு என்பது நடைபெறும். அந்த தேதி 9/4/2026 என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கும் மேற்கு வங்கத்திற்கும் ஒரே தினத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு 23/4/2026 அன்று சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெறக்கூடிய நிலையில மேற்கு வங்க மாநிலத்திற்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டோடு சேர்த்து 23/4/2026 நடத்தப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலத்திற்கான 2வது கட்ட வாக்குப்பதிவு என்பது 29/4/2026 அன்று நடைபெறும் என்றும், மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்ற விவரங்களையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சற்று நேரத்துக்கு முன்பாக நடைபெற்று முடிந்திருக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறார்கள். எனவே ஒப்பீட்டளவில் 5 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய சட்டமன்ற தேர்தல் தேதியில 3 மாநிலங்களான புதுச்சேரி, அதே போல கேரளா மற்றும் அசாம் உள்ளிட்டவற்றுக்கு மற்றும் ஒரே நேரத்தில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு பிறகு இன்றைய தேதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது என்றும், மேற்கு வங்க மாநிலத்திற்கு மட்டும் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது என்ற விவரங்களையும்
இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வழங்கியிருக்கார். இதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். 2021 சட்டமன்ற தேர்தலில் 3 கட்டமாக அசாம் மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரே கட்டமாக அசாம் மாநிலத்திற்கு தேர்தல் நடத்தப்படுகிறது. மொத்தம் 126 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே ஒரே கட்டமாக நடத்தப்படுகிறது அப்படின்றத இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அறிவித்திருக்கார். இன்னும் கூடுதல் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்துல 8 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தலை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நடத்தியிருந்தது. ஆனா இந்த முறை வெறும் 2 கட்டங்களாக மட்டுமே இந்த சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படுகிறது அப்படின்ற அறிவிப்பையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வழங்கியிருக்கார். நம்ம முன்பே கூட செய்திகளை வெளியிட்டிருந்தோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவே பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுடைய பதவிக்காலம் நிறைவடைய இருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல் மாதத்துல தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுடைய பதவிக்காலங்கள் நிறைவு பெற இருக்கிறது. ஜூன் மாதத்துல புதுச்சேரிக்கு மட்டும் பதவிக்காலம் நிறைவு பெற இருக்கிறது. எனவே தேர்தல் தேதியை விரைந்து அறிவித்தால் மட்டுமே மே மாதம் 10ஆம் தேதிக்கு முன்பாக சட்டமன்ற தேர்தலை நடத்தி முடிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த நிலையிலே குறைந்த அளவுல கால அவகாசம் இருப்பதன் காரணமாக தற்போது இந்த கட்டங்கள் என்பது சுருக்கப்பட்டு மேற்கு வங்க மாநிலத்திற்கு முன்பு 8 கட்டங்களாக நடைபெற்ற யோகேஸ்வரன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க.